Yamaha கம்பெனி ஒரு வழியா இந்த Yamaha R3 and MT-03 பைக்கை இந்தியாவில் அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த R3 and MT-03 ஓட பிரைஸ் என்ன, எத்தனை கலர் ஆப்ஷனில் கிடைக்கும், இது வேல்யூ ஃபார் மணி பைக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த Yamahaவோட R3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷனில் கிடைக்குங்க. ஒரு ஃபுல் ப்ளூ கலரும் ஒரு ஃபுல் பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்கும். இந்த வண்டியோட ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 4,64,900 கோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா MT-03 இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 4,60,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு கிரே கலர் ஆப்ஷன், ஒரு ஃபுல் பிளாக் கலர் ஆப்ஷன். வண்டி வேல்யூ ஃபார் மணி பைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வேல்யூ ஃபார் மணி பைக் கிடையாது. ஏன்னா இதை விட பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக, ஒரு 55,000 கிட்ட கம்மியாக அப்ரிலியாவோட RS457 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டி 4,10,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட அதில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட இன்ஜின் சிசியும் அதிகம், அது ஒரு 457 சிசி இன்ஜின். அந்த வண்டியோட பவரும் அதிகம், அது ஒரு 48 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த Yamahaவோட R3 and MT-03 இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் தான். இது ஒரு 321 சிசி பேரலர் ட்வின் சிலிண்டர் இன்ஜின். இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42 பிஹெச்பி பவரும் ஒரு 29.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டிக்குமே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. R3 ஒரு ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மிஷினாக கொடுத்துருக்காங்க. இந்த MT-03 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கா நேக்கட் பைக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்சரும், ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்சரும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டின்னு பார்க்கும்போது டியூல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கொடுத்துருக்காங்க. TFT ஸ்க்ரீன் கொடுக்கல. R15M கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த R3 and MT-03 கிட்டத்தட்ட 4,65,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கிற ஒரு வண்டியில வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் இருக்கிற ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இந்த வண்டியில் வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட R15M இருக்கிற ஃபீச்சர்ஸ் கூட இந்த பைக்கில் இல்லை. ஸோ இது ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக் கிடையாது. ஸோ R3 பைக் தான் நான் வாங்குவேன், MT-03 பைக் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பக்காவான பைக்காக இருக்கும். மற்றபடி வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த வண்டி ஒரு கரெக்டான பைக்காக இருக்காது. ஸோ இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.